வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம கந்தர் அலங்கார பாடல்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 2 வகுப்புகள் நடந்திருக்கு. ஸோ அதுல நம்ம 10 பாடல்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம் நம்ம. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 5 பாடல்களும் அதோட விளக்கமும் பார்ப்போம். சொல்லுகைக்கில்லை அப்படிங்கிற 10வது பாடல் வரைக்கும் நம்ம இதுக்கு முந்தின வகுப்புல பார்த்தோம். இப்ப நம்ம 11வது பாடல் குசை நிகிழா வெற்றி அப்படின்ற பாடல்ல இருந்து பார்ப்போம். அதோட அந்த பாடலை படிச்சு அதோட பொருள் சொல்லி அதுக்கப்புறம் அதை எப்படி பாடுறதுன்னு சொல்றேன். குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப. குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப. கசை இடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து. கசை இடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து. அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேரு அடியிடவென். அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேரு அடியிடவென். திசைவரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடர்பட்டதே. திசைவரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடர்பட்டதே. இப்ப இந்த பாடல் நம்ம பிரிச்சு எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்தோம். இதோட இப்ப பொருள் பார்ப்போம். நெகிழா அப்படின்னா கடிவாளம் கட்டு விடாது, கடிவாளம் கட்டு விடாததும் அப்படின்னு அர்த்தம். வெற்றி வேலோன் அதாவது வேலாயுதத்துடைய முருக கடவுள். வெற்றி வேலோன்னா வேலாயுதத்துடைய முருக கடவுள். அவுணர் குடர் குழம்ப. அவுணர்னா அசுரர்கள், குடர் அப்படின்னா குடல்கள், குழம்பனா கலங்கும்படி, அந்த அசுரர்களுடைய குடல் எல்லாம் கலங்கும்படி. கசை ஈடு, கசை ஈடு அப்படின்னா சவுக்கினால் அடிக்கப்பெற்றதும் ஆகிய. அந்த கசைனா சவுக்கு, அதுல அடிக்கிறது. கசையிடு வாசி, வாசினா குதிரைன்னு அர்த்தம். இங்க வாசினா குதிரைன்னு அதற்கு பொருள். விசை கொண்ட, விசை கொண்டனா வேகம் கொண்டெழுந்து, வேகமா வேகம் கொண்டெழுந்து. வாகன பீலியின் கொத்து. வாகனம்னா வாகனம் என்கின்ற மயில் வாகனம். பீலினா தோகை, கொத்து அப்படின்னா அந்த தொகுதி. அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேரு. அசைப்படுனா அசைதலில் உண்டாகின்ற, கால்பட்டுனா காற்றானது பட்டு. கால்னா இந்த இடத்துல காற்றுன்னு குறிப்பிடுறாங்க. காற்றானது பட்டு. மேரு அப்படின்னா மகா மேரு மலையானது. அடியிடவென், அடியிடவென் அப்படின்னா அடியெடுத்து வைக்க. என் திசை 8 திக்கிலும் உள்ள. வரை தூள்பட்ட அதாவது வரைனா மலைகள்னு அர்த்தம். வரைனா மலைகள், தூள்பட்டனா தூள் தூளாறுது. அத்தூளின் வாரி திடர்பட்டதே, அந்த துகள்களினால் கடலானது மேடாக்கி விட்டது. அதாவது இந்த மேரு மலையானது அத தூள் தூளாகிறது. அந்த என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதுல கடிவாளம் கட்டு விடாததும் வேலாயுதத்தை உடைய முருக கடவுளின் என்ன சொல்றாருன்னா, அவுணர் குடல் குழம்ப. அவுணர் குடல் குழம்பனா அசுரர்களின் குடல் கலங்கும்படி வேகம் கொண்டெழுந்து
வாகனமாகிய மயில் தோகையின் அந்த மயிலின் மீது அசைதலில் உண்டாகின்ற காற்றானது பட்டு அந்த வேகத்துல மயிலோல் மேல ஏறி அவர் வர்றது வந்து அந்த அவர் வர வேகம் இருக்கு இல்லையா, அந்த காற்றானது அந்த மேருமலையில பட்டு அசைகிறதாம். அசைந்து அவர் அடியெடுத்து வைத்த 8 திக்கிலும் உள்ள மலைகள் வந்து தூள் பட்டு அந்த தூள் எப்படி ஆகுதுன்னா அந்த கடலையே வந்து முழுகடிச்சு அந்த தூள் எல்லாம் மேடு மாதிரி ஆகிருதான். அதுதான் வந்து இந்த பாடலோட அர்த்தம். இப்ப அடுத்த பாடல் வந்து நம்ம இந்த 5 பாடல்களையும் முழுவதுமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அதை பாடுறதுன்னு பார்ப்போம். அடுத்து பார்க்கவிருக்க பாடல் வந்து 12வது. வேலன் பால் வந்த வாகை பகையா பதாக எனும் படைப்பட்ட வேலன் பால் வந்த வாகை பதாக என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து. தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்ட தண்ட கடாகம் உதிர்ந்தது உடு படலம். உடைப்பட்ட தண்ட கடாகம் உதிர்ந்தது உடு படலம். இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெற்பும் இடிப்பட்டவே. குன்றும் மாமேரும் வெற்பும் இடிப்பட்டவே. படைப்பட்ட பால் வந்த அப்படின்னா படைப்பட்டனா கொல்லும் தன்மை கொண்ட, பால் வந்த வாகை பதாகை என்னும். பால் அப்படின்னா வேலாயுதத்தை உடைய முருக கடவுளின் இடத்து அப்படின்னு அர்த்தம். வேலன் பால் அப்படின்னு அத பொருளாக்கிக்கணும். படைப்பட்டன்னா கொல்லும் தன்மை கொண்ட வேலாயுதத்தை உடைய முருக கடவுளின் இடத்து வந்த வாகை பதாகை என்னும். வந்தனா வந்த, வாகை பதாகைன்னா வெற்றி கொடி அப்படின்னு அர்த்தம். என்னும் தடைப்பட்ட சேவல். தடைப்பட்ட சேவல்னா என்று சொல்லப்படுகின்ற மறித்து வைக்கப்பெற்ற சேவலான. தடைப்பட்ட சேவல்னா மறித்து வைக்கப்பெற்ற சேவலான சிறகடி கொள்ள சலதி கிழிந்து. சிறகடி கொள்ள சலதி கிழிந்து. சிறகடி கொள்ளனா சிறகை அடித்து கொள்ள, சலதி அப்படின்னா சமுத்திரமானது, கிழிந்து அப்படின்னா கிழிப்பட்டு. அந்த இது வந்து அப்படி பிரியறதுன்னு பிரியறதுதான் அப்படி சொல்றாங்க. சமுத்திரமானது கிழிப்பட்டு சலதி கிழிந்து துடைப்பட்ட தண்ட. உடைப்பட்டது அதாவது கிழிந்து. நம்ம அந்த பாடலை வந்து பிரிக்கும் போது சலதி கிழிந்து உடைப்பட்டன்னு வரும், பிரிச்சுக்கணும். உடைப்பட்ட தண்ட கடாகம். உடைப்பட்டது அப்படின்னா உடைந்து போயிற்று. தண்ட கடாகம் அண்டம், அத வந்து என்ன சொல்றதுன்னா அண்டம் பொருள். உலகத்தின் கடாகம்னா முகடு. உதிர்ந்தது அப்படின்னா உதிர்ந்து போயின. அதுக்கப்புறம் உடு படலம். உடுனா நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். நட்சத்திரங்களின் படலம்னா கூட்டம், நட்சத்திரங்களின் கூட்டம். இடைப்பட்ட குன்றமும் தடுமாற்றம் அடைந்தன. அந்த நட்சத்திரங்கள் வந்து தடுமாறுது. என்னன்னா குன்றமும்னா வரைகளும், மாமேரு மகாமேரு, இங்க வெற்பும்னா மலையும் அர்த்தம். இடிப்பட்ட இடிந்தன அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்ல வர்றாங்கன்னா கொல்லும் தன்மை கொண்ட வேலாயுதத்தை உடைய முருக கடவுளின் இடத்து வந்த வெற்றி கொடி என்று சொல்லப்படுகின்ற சேவலானது மறித்து வைக்கப்பெற்ற, அது வந்து சிறகை அடித்து கொள்ள சமுத்திரமானது கிழிப்பட்டு, அந்த சேவல் வந்து அந்த என்ன சொல்றது, சிறகை வந்து அப்படி அடிக்கும் போது அந்த சமுத்திரமானது வந்து கிழிப்பட்டு உடைந்து போயிற்று. உலகத்தின் முகடு உதிர்ந்து நட்சத்திர கூட்டங்களின் தடுமாற்றம் அடைந்தன. அந்த உலகம் வந்து அந்த அதிர்வலைகள்னால உலகத்தின் முகடு உதிர்ந்து
நட்சத்திரங்களின் கூட்டங்கள் தடுமாற்றம் அடைந்தன. வரைகளும், குன்றமும்னா வரைகளும், பெரிய மகாமேரு மலையும் இடிந்தன. இதுதான் வந்து இந்த பாட்டுல பொருள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து 13வது பாடல். 13வது பாடல் வந்து ஒருவரை பாங்கினுடையாள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடைமணிசேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர். ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடைமணிசேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செவிப்பட்டு எட்டு வெறுப்பும் கனக. வெறுவர திக்கு செவிப்பட்டு எட்டு வெறுப்பும் கனக. பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே. பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே. ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் அப்படின்னா ஒப்பற்றவராகிய பரமேஸ்வரனை தன் வலது பக்கத்தில் உடையவளாகிய உமாதேவியாரின் அப்படின்னு அர்த்தம். அதான் ஒருவரை பங்கில். ஒருவரைனா ஒப்பற்றவர், அவருக்கு இணையில்லாதவர் அந்த பரமேஸ்வரனை தன் வலப்பக்கத்தில் உடையவளாகிய உமாதேவியின் குமாரன் அப்படின்னா புத்திரனாகிய கந்த கடவுளின். உடைமணி சேர்னா உடைமணி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். திருவரை கிண்கிணி ஓசை பட. திரு அறைனா அழகிய இடையிற் பூண்டுள்ள. திரு அறைனா அந்த இடையிற் குறிப்பிடுறாங்க. அழகிய இடையிற் பூண்டுள்ள. கிண்கிணின்னா அந்த மணிகள், கிண்கிணிகள் சத்தம் வரக்கூடிய. ஓசைப்பட அந்த சப்தமானது பட்ட மாத்திரத்தில் அந்த இடையில அந்த கட்டியிருக்காங்க இல்லையா, உடைமணி கட்டியிருக்காங்க இல்லையா, அது வந்து அவர் அசையும் போது அந்த சப்தம் வரது. அந்த சப்தமானது பட்ட மாத்திரத்தில் அசுரர்கள் திடுக்கிடுறாங்க. வெறுவரன்னா அஞ்சுகின்றனர். திக்கு செவிப்பட்டு எட்டு வெறுப்பும். திக்கு செவிப்பட்டுனா எட்டு திசைகளும் செவிப்பட்டு. எட்டு வெறுப்பும்னா எட்டு திக்கிலும் உள்ள குல வெறுப்புகள் எட்டும். பருவரைனா பெரிய மலையாகிய. இந்த ஒவ்வொரு மலைனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு வார்த்தை இருக்கு. நம்ம முன்னாடி பாடல்ல பார்த்தது மலைன்னு வந்து ரெண்டு வேற வார்த்தை பார்த்தோம். இந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாமேரு அதாவது பெரிய மலை, வெறுப்பு அப்படின்னா மலைன்னு பார்த்தோம். இந்த பாடல்ல வந்து பருவரைனா பெரிய மலையாகிய கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன அப்படின்னா, பருவரைனா பெரிய மலையாகிய பொன்மயமான மேருமலையும், எல்லா பாடல்களையும் அந்த மேருமலை தான் குறிப்பிடுறாங்க. மேருமலையும் அதிர்ந்தன அதிர்ந்து போயின. தேவர் பயம் கெட்டது, தேவர்களுடைய அச்சம் அழிந்தது. தேவர்கள் ரொம்ப பயத்துல இருந்தாங்க இல்லையா, சோ அவங்களோட அச்சம் வந்து அழிந்தது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நிறைவு செய்றாங்க. 13வது பாடல் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து 14வது பாடல். 14வது பாடல் வந்து குப்பாச வாழ்க்கையுள் அப்படின்ற தொடங்குற பாடல். குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த. குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய். இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய். இரு நான்கு வெறுப்பும். குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய்.
இரு நான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாரும் உய்ய. அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாரும் உய்ய. சப்பாணி கொட்டிய கை 6 2 உடை சண்முகனே. சப்பாணி கொட்டிய கை 6 2 உடை சண்முகனே. குப்பாச வாழ்க்கையுள் அப்படின்னா மண்ணுலகத்தில் அந்த குப்பாசத்தை பிரிச்சு பொருள் சொல்றாங்க. கூன்னா பாசம்னு அர்த்தம். வாழ்க்கையுள் கூன்னா மண்ணுலகத்தில் அர்த்தம். பாசம்னா பாசமாகிய, மண்ணுலகத்தில் பாசமாகிய. வாழ்க்கையுள் அப்படின்னா உலக வாழ்க்கையில். கூத்தாடும் ஐவரின் அப்படின்னா கூத்தாடுகிற பஞ்சேந்திரியங்களாகிய ஐவரினால். கோட்படைந்த, கோட்பு அடைந்தனா கோட்பு பிளஸ் அடைந்த, அதாவது சுழற்சியை அடைந்த. இப்பாச நெஞ்சனை, இந்த இடத்துல குப்பாசமும் பிரிச்சு பொருள் சொன்னாங்க. இப்பாசத்தையும் இ பிளஸ் பாசம்னு பிரிக்கிறாங்க. அதே மாதிரி குப்பாசத்தை கூ பிளஸ் பாசம். கூன்னா மண்ணுலகத்தில் அர்த்தம், பாசம்னா பாசமாகியன்னு அர்த்தம். மண்ணுலகத்தில் பாசமாகிய உலக வாழ்க்கையில் கூத்தாடுகின்ற பஞ்சேந்திரியங்களாகிய ஐவரினால் சுழற்சியை அடைந்த இப்பாச நெஞ்சனை, இந்த பாசம் பற்றிய நெஞ்சனைனா மனத்தை உடையவனாகிய அடியேனை, பாசத்தினால் அடிமையாக கிடக்கும் அடியேனை ஈடேற்றுவாய். ஈடேற்றுவாய்னா என்னை கரை சேர்ப்பாய் அப்படின்னு அர்த்தம். ஈடேற்ற கடவாய் அப்படின்னு அர்த்தம். இரு நான்கு வெற்பும், இரு நான்குனா 2 2 பெருக்கல் 4 8. வெற்பும்னா குலகிரிகளும் மலைகளும் அர்த்தம். இந்த இடத்துல வெற்பும்னா குலகிரிகள் அர்த்தம். அப்பாதியாய், ஆ பிளஸ் பாதி பிளஸ் ஆய், அத 3 வார்த்தையா பிரிக்கிறாங்க. அப்பாதியாய் அப்படிங்கறத ஆ பிளஸ் பாதி பிளஸ் ஆய் அப்படின்னா அந்த பாதி பங்குகளாய் அப்படின்னு அர்த்தம். அப்பாதியானா அந்த பாதி பங்குகளாய். விழ அப்படின்னா பிழந்து விழ, அந்த மலை அப்படி பிளக்கிறது. அந்த பாதினா அப்படி பங்கா 2ஆ பிரியறதுதான் அப்படி சொல்றாங்க. மேரு குலுங்கன்னா மேருமலையும் குலுங்கவும். விண்ணாரும் உய்ய, விண்ணாரும் உய்யனா தேவர்கள், விண்ணவர்கள்னா தேவர்கள் உஜ்ஜீவிக்கவும். சப்பாணி கொட்டிய, அதாவது தட்டுறது, சப்பாணி கொட்டின 6 2 6 பெருக்கல் 2 12 கை உடை, கைகளை கொண்டிருக்கின்ற சண்முகனே, ஆறுமுக கடவுளே அப்படின்னு சொல்றாங்க. பாதி பாடல் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் சொல்றாரு, மண்ணுலகத்தில் பாசமாகிய உலக வாழ்க்கையில் கூத்தாடுகிற இந்த 5 பஞ்சேந்திரியங்களாகிய ஐவரினால் சுழற்சியை அடைந்த அந்த பாச வாழ்க்கையினால் அதுக்கு அடிமையாகிய என்னை கடை ஏற்றுவாய். அது போக இந்த 8 குலகிரிகளும் பாதியாய் பிளந்து மேருமலை குலுங்கவும், தேவர்கள் உய்யவும், சப்பாணி கொட்டிய 12 கைகளை உடைய 12 கைகளை கொண்டிருக்கின்ற ஆறுமுக கடவுளே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடிக்கிறாங்க. இந்த வாரத்துடைய கடைசி பாடல் 15வது பாடல். அதாவது இந்த வாரத்திற்குரிய 5வது பாடல். நம்ம மொத்தத்துல பார்க்கும்போது 15வது பாடல். தாவடி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என். தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என். பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவலி பால். பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி
மாவலி பால். மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட. மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட. சேவடி நீட்டும் பெருமான் மருகன்தன் சிற்றடியே. சேவடி நீட்டும் பெருமான் மருகன்தன் சிற்றடியே. சாவடி ஓட்டும் மயிலிலும். சாவடி ஓட்டும் அப்படின்னா போர்க்களத்தில் செலுத்துகின்ற அப்படின்னு அர்த்தம். யாரு? அந்த அவர் போர்க்களத்துல செலுத்துகின்ற. சாவடி மயிலிலும், மயிலின் மீதும், தேவர் தலையிலும், தேவர்களுடைய சிரசிலும், என் பா அப்படின்னா அடியேன் பாடிய பாக்கள். என் பான்னா பாட்டுன்னு அர்த்தம். அடியேன் பாடிய பாக்கள் ஏட்டிலும், அதாவது ஏட்டின் மேலும். இந்த இடத்துல வந்து பா அடின்னு இருக்கு. அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா பா பிளஸ் வடி அப்படின்னு பிரிக்கிறாங்க. பான்னா பாக்கள், வடினா எழுதப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சோ போர்க்களத்தில் செலுத்துகின்ற மயிலின் மீதும் தேவர்களுடைய சிரசிலும் அடியேன் பாடிய பாக்கள் எழுதப்பட்ட. ஏட்டிலும்னா ஏட்டின் மேலும், பட்டதன்றோ பட்டது அப்படின்னு அர்த்தம். படி மாவலி பால் அப்படின்னா படினா பூமின்னு அர்த்தம். படினா பூமி. மாவலி பால் அப்படின்னா மாவலி சக்கரவர்த்தியின் இடத்து மூவடி கேட்டு, மூன்று அடி கேட்டுன்னா யாசித்து, அன்றுன்னா அக்காலத்தில், மூதண்ட மூது பிளஸ் மூதண்ட கூட அப்படின்னா மூது பிளஸ் அண்ட பிளஸ் கூடம். மூதுன்னா பழமையான, அண்டகூடத்தில், அண்டகூடத்தில் முகடு முட்ட. முகடு முட்டனா முகட்டிலேயே முட்டும்படி, முகட்டிலேயே முட்டும்படி சேவடி நீட்டும். செவந்த அப்படின்னு அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. சேவடி நீட்டும்னா சிவந்த திருப்பாதங்களை நீட்டிய பெருமான் மருகன்தன் சிற்றடியே. பெருமான்னா திருமாலின், மருகன்னா மருமகனாகிய முருகவேலின், சிற்றடியேனா சிறிய திருப்பாதமானது அப்படின்னு அர்த்தம். தாவடின்னா நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, தாவடினா யுத்தம்னு அர்த்தம். தாவடினா போர்க்களம். அதில் செலுத்துகின்ற மயிலின் மீது தேவர்களுடைய சிரசிலும் அடியேன் பாடிய பாக்கள் எழுதப்பட்ட ஏட்டிலும் பட்டது. பட்டதன்றோனா பட்டது. படி மாவலி பால், அதாவது பூமியை மாவலி சக்கரவர்த்தியினிடமிருந்து யாசித்து அக்காலத்தில், அதான் அன்றுனா அக்காலத்தில், மூதண்ட கூட முகடு முட்ட. மூதண்ட கூடன்னா பழமையான அண்ட கூடத்தின் முகட்டிலேயே முட்டும்படி சிவந்த திருப்பாதங்களை நீட்டிய திருமாலின் மருமகனாகிய முருகவேலின் சிறிய திருப்பாதமானது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நிறைவு செய்றாங்க. இப்ப இந்த பாடல் வந்து நம்ம 5 பாடல்கள் பார்த்தோம். இத வந்து இப்ப எப்படி தாளத்தோட பாடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாடல் எண் 11ல இருந்து 15 வரைக்கும் பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கூசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் கூடற் குழம்ப கசையிடு வாசி
விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால் பட்டு அசைந்தது மேறு அடியிடவெண் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே. திருப்பியும் பாடுறேன். புசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடற்குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால் பட்டு அசைந்தது மேறு அடியிடவெண் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே. அடுத்த பாடல் 12வது பாடல். படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்ட தண்ட கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வேற்பும் இடிப்பட்டவே. படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்ட தண்ட கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வேற்பும் இடிப்பட்டவே. 13வது பாடல். ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடைமணி சேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டறக்க வெறுவரத்திற்கு செவிப்பட்டு எட்டு வெற்பும் கனக பருவரை கொன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே. ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடைமணி சேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவரத்திற்கு எட்டு வெற்பும் கனக பருவரை கொன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே. பாடல் எண் 14. குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இரு நான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ மேரும் குலங்க விண்ணாரும் முய்ய சப்பாணி கொட்டிய கை 6 2 உடை சண்முகனே. குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இரு நான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ நேரும் குலங்க விண்ணாறு மொய்ய சப்பாணி கொட்டிய கை 6 2 உடை சண்முகனே. பாடல் எண் 15. தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் இப்போ வந்து இதுல யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இந்த 5 பாடல் படிக்கிறதுலயும் பாடுறதுலயும். லாஸ்ட்ல கேட்கலீங்களே மாடியேன்.
லாஸ்ட்ல பாடுனது கேட்கலீங்களே. எந்த பாட்டுமா? தாவடி ஓட்டுமை, அது அது கேட்கலையே. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அந்த பாடல் மட்டும்தானா? அந்த பாடல் மட்டும்தான் இருக்கு. இப்ப கேக்குதாம்மா நான் பாடுறது? இப்ப கேக்குறதுங்கம்மா அடியேன். இப்போ திருப்பி பாடுறேன். 15வது பாடல். 14வது பாடல் எல்லாருக்கும் கேட்டுதா? கேட்டு 15 கேட்கலைங்க. சரி, திருப்பியும் பாடுறேன். 15வது பாடல். தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடியேட்டிலும் பட்டதன்றோ படிமாவலி பால் மூவடி கேட்டு அன்று முதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் முருகன் தன் சிற்றடியே. தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடியேட்டிலும் பட்டதன்றோ படிமாவலி பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் முருகன் தன் சேற்றடியே. சிவேல் முருகனுக்கு அரோகரா. இதுல உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கேட்கலாம். பாடல் 11ல இருந்து 15 வரைக்கும். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா படிக்கிறதுல பாடுறதுல? மிக்க நன்றிங்கச்சி. டவுட் இருக்கவங்க இப்போ மியூட் ரிலீஸ் பண்ணியிருக்கேங்கம்மா, அவங்க மட்டும் 1 by 1 கேளுங்க அம்மா கிட்ட. அம்மா பாடி காமிச்ச பாடல்கள் மட்டும் யாருன்னா 1 by 1 பாடி காமிக்கிறீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. 1 by 1 ஒரு பாட்டு பாடி காமிங்க. பண்ண தெரியலைங்களே, இதுல எப்படி பண்றது தெரியலையே. இதுல டெலிகிராம் உங்களுக்கு இப்போ அம்மா கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கையில வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அது எப்படி பாடி காட்டினாங்களோ ஒரு பாடல் உங்களுக்கு பாடி காட்டுங்க. உங்களுக்கு என்ன கரெக்ஷன்ஸ் இருந்தா அவங்க சொல்லுவாங்க. எங்க பண்றதுன்னு தெரியலையேம்மா. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஹேண்ட் ரைஸ்ன்னு சொல்லி அந்த இடத்துல இல்ல, அவங்க கை எப்படி ரைஸ் பண்றதுன்னு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்ல தெரியும், இதுல எப்படி ஹேண்ட் ரைஸ் பண்றங்கிற ஆப்ஷன் தெரியலையேமா. இல்லம்மா, நீங்க வந்து பேசும்போதே உங்களுக்கு மியூட் ரிலீஸ்ல தான் இருக்கு. நீங்க பேசுறது கேக்குது, நீங்க பாடுங்க, பாடி காட்டுங்க. ஏன்னா எல்லாருக்கும் மியூட்ல இருக்கு. இப்போ நீங்க பேசுறது நான் மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கேன், பேசுங்க. அடியன் முருகாச்சரணம் 11வது பாட்டு பாடுறேமா. அடியன் முருகாச்சரணம். குசை நெகிலா வெற்றி வேலோன் ஆபுனர் கூடற்குழம்ப கசையிடுவாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால் பட்டு அசைந்தது மேறு அடியிடவல் திசை வரை தூள்பட்ட அத்தூள் இன்பாரி திடற்பட்டதே. அடியேன் முருகாச்சரணம். அம்மா அத்தூளின் வாரி திடற்பட்டதேம்மா. அத்தூளின் வாரி திடற்பட்டீங்களாமா? அந்த லைன் மட்டும் பாடி காட்டுறீங்களாமா? நான் அந்த பாட்டை திருப்பி பாடுறேன். 11வது பாடல். குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் கூடற் குழம்ப கசையிடுவாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால் பட்டு அசைந்தது மேரு அடியிடவென் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே. அடியேன் அடியேன் பாடட்டுமா? திருப்பி ஒரு தடவை பாடட்டுமா? அடியேன் பாடலாமா? பாடுங்கம்மா. சரிங்கம்மா. முருகாச்சரம் நன்றிங்கம்மா.
குசைனு கீழா வெற்றி வேலோன் ஆவுணர் கூடற்குழம்ப கசையிடுவாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேரும் அடியிடவ திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே. முருகாச்சரணம்மா. அம்மா ரொம்ப அருமையா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றி. எல்லாம் ஆசீர்வாதம்மா. முருகனுடைய ஆசீர்வாதம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்தது 12வது பாடல் வேற யாராவது பாடுறீங்களா? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதுதான் நோக்கம். சரோஜா அம்மா பாடுறீங்களா? சரோஜா அம்மா பாடுங்க. 12வது பாடல். படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி இழிந்து உடைப்பட்ட தண்ட தடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமே வெறுப்பும் இடிபட்டவே. அம்மா அருமையா இருந்தது. 3வது வரியில வந்து உடைப்பட்ட தண்ட கடாகம், தடாகம்னு படிச்சீங்க, தண்ட கடாகம். ரொம்ப அருமையா பாடுங்க. பாடுங்கம்மா, இன்னொரு வாட்டி பாடுங்க. படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை எனும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்ட தண்ட கடாக உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெறுப்பும் இடிபட்டவே. ரொம்ப அருமையா இருந்தது சரோஜம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து நன்றிம்மா. 13வது பாடல் நான் பாடுறேன். ஒருவரை பங்கில் உடையால் குமாரன் உடைமணி திருவரை கிண்கினி ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் ஒருவர் திக்கு செவிப்பட்டு எட்டு விற்கும் கனக பருவதை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கேட்டதே. பத்மாவதி அம்மா ரொம்ப அருமையா. இல்ல, வார்த்தைகள்ல எந்த பிழையுமே இல்ல. ராகம் தான் வந்து நீங்க வந்து இதுல பாதியா எடுத்துட்டீங்க. மத்தபடிக்கு அது தவறு கிடையாது. ஒரே வரியில அந்த முடிச்சிட்டோம்னா அடுத்த வரி எடுக்கும் போது அது ஒரு ரைமிங்ல வரும், அதுக்காக தான். ஆனா வார்த்தைகள்ல எந்த பிழையும் இல்ல. ரொம்ப அருமையா பாடினீங்க. ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடைமணி சேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டரக்கர் பெருவரத்திற்கு செவிப்பட்டு எட்டு வெறுப்பும் கனக பருவரை கொன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே. இவ்வளவுதாம்மா. நன்றி 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 அம்மா. நன்றி. 14வது பாடல் குப்பாச. யாராவது பாடுறீங்களா? ஜெயசித்ரா அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பாடுறீங்களா? நெக்ஸ்ட் 14வது பாடல் யார் பாடுறீங்கம்மா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வசந்தி அம்மா பாடுறீங்களா? வசந்தி அம்மா. இதுல வந்து பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொட்படைத்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாயின் இரு நான்கு வெற்கும் அப்பாதியாய் விளமேறு குழுங்க விண்ணாரும் உய்ய சப்பாணி கொட்டிய கையாறு இரண்டும் உடை சண்முகனே. வசந்தி அம்மா நல்லா பாடுனீங்க. முதல் இதுல வந்து குப்பா வாழ்க்கை கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த படைந்த
ஒண்ணும் இல்லம்மா, சாதாரணமா தான் இது. ஆம், அதாவது அந்த பாடல் ராகத்தோட எப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன் இன்னொரு வாட்டி. குப்பாச வாழ்க்கை கூத்தாடும் ஐவல் கொட்பாடர இப்பாச நெஞ்சனை ஏற்றுவாயிரு நான்கு வர்க்கும் அப்பாதியாயிழ மேறு குலங்க வெள்ளாறு மொய்ய கை ஆறு இரண்டு சங்கரே. அவ்வளவுதான். ரொம்ப அருமையா பாடுனீங்க. நன்றி. நன்றி. நன்றிகள். நன்றிம்மா. 15வது பாடல் தாவடி அப்படி தாவடி ஓட்டு, அந்த பாடல் யார் பாடுறீங்க? கவிதம்மா பாடுங்க. தாவடியோட்டு மயிலிலும் தேவ தலையும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவழி போல் மூவடி கேட்டன்று முத்தண்ட கூட முகடு முட்ட சேடி நீட்டும் பெருமாள் முருகன் சிற்றடியே. நன்றி அம்மா. 2-3 இடத்துல திருத்தம் இருக்கு. படி ஓட்டு மயிலில் அது சரியா பாடிட்டீங்க. அடி பாவடின்னு வராது. நீங்க அந்த பிரிச்சு கீழே சொற்பிரிவுன்னு ஒண்ணு கொடுத்திருப்போம் இல்லையா, அத பாடும்போது படிங்க. அத பிரிச்சு உங்களுக்கு கீழே கொடுத்திருக்காங்க. பாவடின்றத பா அடி பா அடி பா அடி. அது நம்ம இன்னும் ரொம்ப சுத்தமா நம்ம பாடும்போது நம்மளுக்கு மனப்பாடம் செய்யவும் ரொம்ப ஈஸியா, வார்த்தைகள் பெருத்து இருந்தா மனப்பாடம் செய்யவும் நமக்கு ஈஸியா இருக்கும். பொருளும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா நம்ம மனசுல பதிஞ்சிரும். அந்த இடத்துல பா அடின்னு வருமா. அதுக்கப்புறம் பற்றோ படி மாவலி பால் அந்த இடத்துல. அப்புறம் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்டை செவடி நீட்டும் முருகன் படிச்சீங்க. அது மருகன்னா மருமகன் அப்பா. மருகன் தன் சிற்றடியே, மருமகனுடைய திருமகளுடைய மருமகனாகிய முருகனுடைய சிற்றடியே. அங்க அப்படி சுத்தி வளர்ச்சி கொண்டு வருவார் அந்த பொருள். அந்த இடத்துல ஒரு வாட்டி பாடி காமிச்சறேன். ஆவடி ஓட்டு மயிலும் தேவர் கலையிலும் என் பாடியேட்டிலும் பட்டன் படி மாவலி பால் மூவடி கேட்டு அன்று முதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே.